அதனை தொடர்ந்து அவர்களுக்கு இலங்கை தமிழர்களுக்கு ஒரு மரபு சிறப்பு செஞ்ச உடனே சிறப்பு செய்யும் அந்த மிகப்பெரிய பணியை செய்து கொண்டிருக்கின்ற முருகா அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். வேல்ஸ் வந்து 30 வருஷமா குவாலிட்டி எஜுகேஷன் பட் அஃபோர்டபுள் ப்ரைஸுக்கு வந்து பேர் வாங்கியிருக்கு. அண்ட் இந்த வருஷம் இன்டி யூனிவர்சிட்டியோட MOU சைன் பண்ணுறதுல நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். நான் பர்சனலி MBA அப்ராடில் படித்தேன். ஸோ அதோட பெனிஃபிட்ஸை வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எடுத்துகிட்டு போகணுன்ட்டு ஆசைப்பட்டதுனால தான் இந்த MOU சைன் பண்ணி இந்த கோர்ஸ் ஆஃபர் பண்ணியிருக்கோம். அண்ட் ஃபாரின் யூனிவர்சிட்டியில் படிக்கிறது வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட கனவு. பட் அது அவங்களோட வீட்டில் இருக்க ஃபைனான்ஷியல் சுச்சுவேஷனால் அவங்களுக்கு அந்த வசதி இருக்கிறது இல்லை. ஒரு நல்ல MBA டிகிரி நம்ம ஃபாரினில் போய் படிக்கணும்னா சரி ரொம்ப ரொம்ப செலவாகும். பட் இந்தியாவில் படிக்கணுன்னாலே நல்ல யூனிவர்சிட்டியில் 10 to 25 lakhs கிட்ட செலவாகும் நம்ம IIMs டாப் யூனிவர்சிட்டிஸில் படிக்கணும்னா. பட் வேல்ஸ் யூனிவர்சிட்டியோட விஷன் வந்து ஆல் டைப்ஸ் ஆஃப் சொசைட்டி அண்ட் பேக்ரவுண்ட்ஸ்லேருந்து வரவங்களுக்கு எஜுகேஷன் ஆக்சசிபிளாக இருக்கணுன்றது தான். ஸோ இந்த விஷயத்தை வந்து நான் இன்டி யூனிவர்சிட்டியோட ரெப்ரசன்டேட்டிவ் டாக்டர் அரசு ஒரு ஈவெண்ட்டில் மீட் பண்ணி பேசும்போது நான் கன்வே பண்ணேன். ஸோ அவங்களுக்கும் அந்த விஷன் வந்து ரொம்ப ரெசனேட் ஆச்சு. அதனால அவங்களோட டியூஷன் ஃபீஸில் வந்து அவங்க 70% ஸ்காலர்ஷிப் தந்து அஃபோர்டபுளாக ஃபாரின் ஸோ டாப் 600 யூனிவர்சிட்டிஸ் இந்த வேர்ல்டில் இருக்கிற யூனிவர்சிட்டி வேல்ஸ் யூனிவர்சிட்டியோட சேர்ந்து வெறும் 6.5 lakhs இந்த 2 இயர்ஸுக்குமே சேர்ந்து 6.5 lakhs தான் ஃபீஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு டாப் குவாலிட்டி MBA ப்ரோக்ராமை ஆஃபர் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நாங்கள் சைன் பண்ணி அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ஸோ இதுதான் நம்மளோட முதல் நிகழ்ச்சி. செகண்ட் நிகழ்ச்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருநங்கை ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நம்ம ஸ்காலர்ஷிப் ஆஃபர் பண்ணியிருக்கோம். எஜுகேஷன் வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் படி ஒரு ஃபண்டமெண்டல் ரைட். யாராக இருந்தாலும் அவங்க என்ன ஜெண்டராக இருந்தாலும் அவங்க என்ன பேக்ரவுண்டாக இருந்தாலும் இட்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட்டுன்ற போது எஜுகேஷன் வந்து ஒரு கம்யூனிட்டி ஒரு சொசைட்டி அப்லிஃப்ட் பண்ணுறதுக்கான முதல் படி. ஸோ இப்போ நம்ம இந்த முதல் படியை வந்து இந்த 6 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம ஹெல்ப் பண்ணியிருக்கோம். அண்ட் தமிழ்நாடுலே பார்த்தீங்கன்னா 22,000 டிரான்ஸ்ஜெண்டர் பீப்புள் இருக்காங்க. அதில் வந்து வெறும் 50% 50% தான் எழுத படிக்க தெரிஞ்சவங்க. அண்ட் அதில் PhD அளவுக்கு படித்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 0.5% தான். அதாவது ஆல்மோஸ்ட் வெறும் 100 பீப்புள் தான். இதில் ஆல்ரெடி வேல்ஸ் யூனிவர்சிட்டியில் வந்து 3 டிரான்ஸ்ஜெண்டர் பீப்புள் PhD படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இது எங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருந்துச்சு. அது இல்லாமல் எங்ககிட்ட வந்து ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் ஃபேக்கல்ட்டி இருக்காங்க. அண்ட் ஆல்சோ அலுமினை ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க தான் வந்து பப்ளிக் கவர்மெண்ட் செக்டரில் ஃபஸ்ட்டு டிரான்ஸ்ஜெண்டர் ஃபிசியோதெரபிஸ்ட். ஸோ இன்னைக்கு அட்மிஷன் போட்டவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்க தான் ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஜெண்டர் லாயர். LLM டிகிரியில் வந்து அவங்க ஜாயின் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த சப்போர்ட் வந்து வெறும் ஃப்ரீ எஜுகேஷனோட நிறுத்த போகிறதில்ல. அவங்களுக்கான பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங், ஸ்கில் ட்ரைனிங் இது எல்லாமே நம்ம கொடுத்து அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பும் வாங்கி தர வரைக்கும் நாங்கள் கூடயே இருக்க போகிறோம். அண்ட் அதுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸும் ப்ரொவைட் பண்ண போகிறோம். அண்ட் எங்கள் இன்ஸ்டிடியூஷன்லேயும் சரி அவங்களுக்கு ஃப்ரீயாக அவங்க எந்த விதமான கஷ்டம் ஒரு டிஸ்கிரிமினேஷன் ஒரு எந்த விதமான ஹராஸ்மெண்ட்டும் இல்லாமல் படிச்சுட்டு போகிறதுக்கு நாங்கள் எங்களோட ஃபேக்கல்ட்டி அண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நாங்கள் வந்து சென்சிடைசேஷன் தரப்போகிறோம். ஏன்னா இப்போ டிரான்ஸ்ஜெண்டர் பீப்புளுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு டிஃப்ரெண்ட் ப்ரோனவுன்ஸ் இருக்குது. அண்ட் ஜெண்டர் நியூட்ரல் ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாம் இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸும் வந்து அவங்களுக்கு நாங்கள் ஏற்படுத்தி தரப்போகிறோம். ஸோ அவங்களோட ஃபுல் டியூரேஷன் ஆஃப் த ஸ்டடிக்கு வந்து அவங்க வேறு எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷனும் ட்ரபிளும் இல்லாமல் படிப்பில் ஃபோக்கஸ் பண்ணி அவங்களோட படிப்பை அவங்க முடிச்சுட்டு நல்ல வேலையோட வேல்ஸ் யூனிவர்சிட்டியை விட்டு வெளியே போகலாம். அண்ட் அவங்களோட எஜுகேஷனில் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணி we aim to create a more equitable and inclusive future for everybody. So thank you very much. இப்பொழுது உங்கள் முன் கையெழுத்தாகிறது.
தமிழகத்தில் இருக்கின்ற மாணவர்களும் மலேசியா சென்று படிப்பதற்கான ஒரு திறவுகோலை திறந்து வைக்கின்ற நிமிடங்கள். மகிழ்ச்சியோடு வரவேற்போம். வணக்கம் சார். இந்த MBA dual டிகிரி ப்ரோக்ராம் ரொம்ப குறுகிய காலத்திலேயே நம்ம பிளான் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். ஒரு வருஷம் 2 வருஷம் ஜஸ்ட் விதின் 4 monthsலேயே அதோட வீக்னஸ், ஸ்ட்ரெங்க்ஸ், மாணவர்களுக்கு என்ன நலன் கிடைக்கும், எப்படிலாம் தமிழ்நாட்டு மாணவர்கள், ஏன்னா வேல்ஸ்னால் தமிழ்நாட்டு மாணவர்கள், இந்த MBA டியூவல் அவார்ட் வந்து இன்டி இன்டர்நேஷ்னல் யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டில் வேல்ஸ்க்கு மட்டும்தான் நாங்கள் அந்த டெரிட்டோரியல் ரைட்ஸ் கொடுத்துருக்கோம். வேல்ஸ் யூனிவர்சிட்டிக்கு மட்டும்தான். அப்படின்னா இந்த MBA ப்ரோக்ராமை தமிழ்நாட்டில் வேறு யாருமே இன்டிக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இண்டிவிஜுவலாக கூடயும் வர மாட்டாங்க, நம்மளும் ரெக்ரூட் பண்ண மாட்டாங்க. ஸோ இது எவ்வளோ பெரிய ஒரு ப்ரிவிலேஜ் பாருங்கள். ஸோ இந்த ஐடியாஸ் நம்ம ஸ்டிமுலேட் பண்ணக்குள்ள ஒரு விஷயம்தான் எங்களுக்கு தோணுச்சு. இந்த டீம், டாக்டர் பிரீதா உடைய டீம் ரொம்ப எனர்ஜெட்டிக்கான டீம். டப்னு எல்லா வேலையும் எனக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. நம்ம வைஸ் சான்சலர் டேபிள் வரைக்கும் கொண்டு போயிட்டோம் அந்த மேட்டர்ஸை. அண்ட் தென் எல்லாத்தையும் we managed to get it clear. எதுவுமே எங்கேயுமே ஏறல் நடக்காத அளவுக்கு அதை சரியான தமிழ் துறைக்கு நசீர் முகமது அவர்கள். அவங்க இலவசமாக படிக்கலாம், ஒரு பெரிய ஆராய்ச்சியை முன்வைக்கலாம். அடுத்து அதனைத் தொடர்ந்து என்பதும் குறிப்பிடத்தக்க செய்தி. நிறைவாக சாதன லட்சுமி அவர்கள் சாதனைக்குரிய முனைவர் பட்டத்தை இலவசம். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அர்ப்பணிக்கலாம் இல்லை வாழ்க்கையை. ஐம் ஜஸ்ட் லிவிங் அஸ் அ டிரான்ஸ்வுமன், அவ்வளோதான். நான் டிரான்சிஸ் ஆன காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா 90s 90களின் கடைசிகளில் ரொம்ப இட்ஸ் டேபு அப்போல்லாம் இதை பற்றி பேசுகிறதுக்கு. பட் என்னால் அப்போவுமே +2 முடிச்சிட்டோன்னா ஐ கம்ப்ளீட்லி சேஞ்ச் மை செல்ஃப் இன்டு அ வுமன். அதுக்கப்புறமா என்னுடைய ஃபேமிலி என்னோட இருந்த ஒரே காரணத்தினால தான் என்னால் தொலைதூர கல்வியில் இளங்கலை ஆங்கிலமும் முதுகலை மேல் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் பொது நிர்வாகமும் என்னால் முடிக்க முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தேர் இஸ் நோ டர்னிங் பேக். ஏன்னா அதுக்கப்புறம் என்னால் மற்ற மக்கள் மாதிரி தொடர்ந்து பணி செய்கிறதுக்கு எனக்கு அதிகமாக வாய்ப்புகள் கிடைச்சிது. இன்னும் அதை தான் நான் செஞ்சிட்ருக்கேன். இங்கே இருக்கக்கூடிய இந்த மக்கள் இன்றைக்கி இந்த கல்வி திட்டத்தில் சேர்ந்துருக்க எல்லோரையுமே எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். PhD நானுமே நிறைய பேருக்கு அசோசியேட்டாக இருந்திருக்கேன், ரிசர்ச் அசோசியேட்டாக. அவங்க எல்லோருமே ஏற்கனவே வாழ்க்கையில் பல சூழல்களில் தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து அதில் திறனை வளர்த்து அவங்களுடைய அடிப்படை கல்வி அதையும் தாண்டி மேற்படிப்பையும் தொடர்ந்து முடித்து ஏற்கனவே ஒரு ஆராய்ச்சியாளர்களாக தான் அவங்க சிறந்து விளங்கிட்டு இருக்காங்க. இப்போ அகாடமிக்கலி they going to be recognized as doctorate. So I'm very very happy. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. BSc ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் என்கின்ற கல்வியில் இலவசமான கல்விக்கான ஆணையை பெறுகிறார். அவர்களை தொடர்ந்து நம்ம உறவுகள் இவங்கெல்லாம் வந்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற முகாம்களிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட தகுதியான மாணவர்கள். பாருங்க, வணிக நோக்கத்தோடு செயல்படுகின்ற பல்கலைக்கழகங்களுக்கு மத்தியில் வலிக்கு மருந்தாக ஒரு பல்கலைக்கழகம். பிகாம் ஜெனரல். இப்பொழுது அரவிந்தன் ஐயா அவர்கள் செய்து கொடுத்தார். அவர் தன்யாஸ்ரீ என்கின்ற மாணவிக்காக அவர் வர முடியாத காரணத்தால் இவர் பெற்றுக்கொள்கிறார்.
இதயத்திலே ஆழமாக பதிந்திருக்கிற நிகழ்வு திருநங்கைகள். நான் எப்பொழுதும் திருநங்கைகளை என் மனதிலே ஒரு உயரிய இடத்திலே வைத்து மதிப்பவன். அவர்கள் மிகப்பெரிய சாதனையாளர்கள். அவர்களுக்கும் சரியான களம் அமைவதில்லை. ஆனால் அந்த களம் அமைத்து கொடுக்கப்படும் பொழுது அவர்கள் பெரிய உச்சத்தையே தொட்டு விடுகிறார்கள். ஒரு பெண்மணி, ஒரு திருநங்கை அவர்கள் இப்பொழுது இந்த இடத்திலே சொன்னார்கள், இந்தியாவினுடைய முதலாவது திருநங்கை சட்டத்தில் அவருக்கான ஒரு வாய்ப்பு இங்கு வழங்கப்படுகிறது. ஆகவே அவர்கள் எல்லாம் இன்னும் சாதிக்க வேண்டும். அந்த திருநங்கைகளுடைய அந்த அமைப்புக்கு பொறுப்பாக இருக்கின்ற உல்கா அவர்கள் உண்மையிலே அவரை பாராட்ட வேண்டும். அவருடைய சமூக நோக்கு உங்களை போன்றவர்கள் நிறைய உருவாக வேண்டும். ஏனென்றால் இந்த பிரச்சனை எல்லாடவும் இருக்குது, இந்த தேவை எல்லாடவும் இருக்கிறது. ஆனால் உங்களை போன்றவர்கள் உருவாகும் பொழுதுதான் உங்களுடைய வழிகாட்டலிலே பல சாதனையாளர்கள் உருவாக முடியும். உங்களுக்கு எனது நன்றிகள். ஆகவே நீங்களும் நிறைய சாதிக்க வேண்டும். முடியாது என்று எதுவுமே இல்லை. முடியாது என்றால் மூச்சு காற்றும் அடங்கிவிடும். முடியும் என்றால் எரிமலையும் வழிதரட்டும். விழுந்து விட்டால் சிலந்தியும் சிறைப்பிடிக்கும் என்பார். ஆகவே தன்னம்பிக்கையோடு, முதலாவது கடவுள் நம்பிக்கை, இரண்டாவது தன்னம்பிக்கை, மூன்றாவது விடாமுயற்சி, இதோடு நீங்கள் பயணித்தால் பெரிய இலக்கை அடைய முடியும். ஆகவே என் மண்ணின் உறவுகளுக்கும் திருநங்கை உறவுகளுக்கும் எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் கூறுவதோடு மீண்டும் எங்களுடைய வேல்ஸ் பல்கலைக்கழகம் இன்னும் பல பரிணாமங்களை தொட வேண்டும். 26 வயதிலே ஐஸ்வரி கணேசன் அவர்கள் ஆரம்பித்த ஒரு சின்ன புள்ளி இன்றைக்கு அது ஒரு சின்ன விதை ஒரு பெரிய ஆலமரமாக அது விரிந்து நிற்கின்றது. அந்த ஆலமரத்திலே இன்று அந்த நிழலிலே பலர் நன்மை பெறுகிறார்கள். பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் நன்மை பெறுகிறார்கள். சிலரிடம் பணம் இருக்கும், நல்ல மனம் இருக்காது. சிலரிடம் பணம் இருக்கும், மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நல்ல மனம் இருக்காது. சிலரிடம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற மனம் இருக்கும், பணம் இருக்காது. ஆனால் இரண்டும் அமைந்த ஒருவர், அவருடைய நல்ல மனம் இருக்கிறது, பணத்துக்கு அப்பால் நல்ல மனம் இருக்கிறது. அந்த நல்ல மனம் தான் அவரை இந்த உச்சத்தை கொண்டு வந்திருக்கிறது. கல்வியில் மாத்திரமல்ல, கல்வி, விளையாட்டு, சினிமா, சகல துறைகளிலுமே அவர் இன்று ஒரு முக்கியமான ஒருவராக இருக்கின்றார். இந்த முப்பெரும் விழாவுக்கு வேல்ஸ் பல்கலைக்கழகத்திலே நடந்து கொண்டிருக்கிற இந்த விழாக்களுக்கு உண்மையிலேயே இந்த 3 நிகழ்வுகளும் மனதிற்கு மகிழ்ச்சியான நிகழ்வுகள். MBA பட்டம் வெளிநாட்டிலே படிப்பது என்றால் மிகவும் கடினம், சிரமம் என்று அழகாக செல்வி பிரீதா இங்கே குறிப்பிட்டார்கள். நான் யாருக்கெல்லாம் ஃபீஸ் கட்ட முடியலையோ அவங்களெல்லாம் படிக்க வைக்கணும். படிக்க வைக்கிறது மட்டும் இல்லை, அவங்களுக்கு டிகிரி வாங்கி கொடுக்கணும். டிகிரி வாங்கி கொடுக்க மட்டும் இல்லை, அவங்களுக்கு வேலை வாங்கி அவங்களுடைய லைஃப்பை செட்டில் பண்ணணும் அப்படின்றதுல ரொம்ப குறிக்கோளாக கிட்டத்தட்ட 32 ஆண்டுகளாக வேல்ஸ் பல்கலைக்கழகம், வேல்ஸ் குழுமம் அதை செய்து கொண்டிருக்கிறது. சுமார் 500 மாணவர்களை வருடந்தோறும் இலவசமாக கல்வியும் அவர்களுக்கு பிளேஸ்மெண்ட்டும் கொடுத்து நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்லிக் கொள்வதிலே, டிரான்ஸ்ஜெண்டர் அவர்களை படிக்க வைப்பது, அதுவும் PhD படிக்க வைப்பது என்பது, அதாவது ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு கல்வி கொடுத்தா அது அந்த குடும்பத்தை காப்பாற்றும். அந்த கல்வி அந்த குடும்பம் அவங்க சமுதாயத்தை காப்பாற்றும், அந்த சமுதாயம் அந்த நாட்டையே காப்பாற்றும். ஸோ ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தருக்கு கல்வி கொடுத்தோம்னா அது திருநங்கைகள் PhD வரைக்கும் படிக்கிறாங்க அப்படின்னும் போது, நான் ஒரு PhD மாணவனா எனக்கு அது தெரியும் எவ்வளோ கஷ்டம். இந்த காலத்தில் இங்கே நம்ம 3 வருடத்தில் PhD முடிக்கலாம். முதல் டிரான்ஸ்ஜெண்டர் வழக்கறிஞர் நம்முடைய வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமை, ரொம்ப சந்தோஷம். இன்னும் நிறைய பேருக்கு இந்த வாய்ப்பு வரணும். அந்த வாய்ப்பை கொடுப்பதற்கு
நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே நான் பதிவு செய்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன்.